அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த 24 நிமிஷத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் நமக்கு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம், அதுதாங்க அபிஜித் நட்சத்திர நேரம். நாளை தினம் ஆடி மாதத்துடைய பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் நமக்கு கொட்டி குவிஞ்சு கிடக்கு. இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் இறை அருளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான 24 நிமிஷத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல், எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு கை கொடுக்கவே இல்லைம்மா, பல பரிகாரங்கள் நாங்கள் செஞ்சிட்டும் பலனே இல்லாமல் அப்படி யாராச்சும் தூக்கி விடுறதுக்கு நமக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியான இக்கட்டான ஒரு நேரத்தில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஒரு 24 நிமிஷத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இறை சக்திக்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த நேரமானது நமக்கு நாளைக்கு எப்போ வந்திருக்கு, நம்ம என்னெல்லாம் வழிபாடுகள் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தாங்க இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமிக்காக நம்முடைய சேனலை தொடர்ந்து பல பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கோங்க. நம்முடைய வீடியோஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எல்லா வீடியோவையும் பார்த்து பலன் அடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த வகையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடியது கேட்டதை நமக்கு நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம். பொதுவாகவே நமக்கு ஒவ்வொரு மாதமும் இப்படி அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். அந்த வகையில் இந்த ஜூலையில் நமக்கு இது 2வதாக வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். அதுவும் நாளைக்கு நிறைய விசேஷங்கள், ஆடி மாதத்துடைய பௌர்ணமி, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் நமக்கு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரம். நமக்கு அதுவும் புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஏன்னா புதன்கிழமைங்கிறது பெருமாளுக்கான அந்த வழிபாட்டுக்கு உரியது. நாளைக்கு அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் நமக்கு 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்வரூபத்தை இந்த உலகுக்கு காட்டிய நாள். அதுதான் நமக்கு ஆடி தபசு. அப்படி நிறைய விசேஷங்கள் நாளை தினம் நமக்கு கொண்டாடப்படுது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நமக்கு கேட்டதை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் நமக்கு வரதுனால இந்த ஒரு அற்புதமான நேரத்தை தப்பித்தவறி கூட யாருமே தவற விடக்கூடாது. எல்லாருக்குமே தெரியும், ஜோதிடத்தில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள். ஆனால் 28வதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். பொதுவாக நமக்கு ஒவ்வொரு நாளுமே சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த உச்சிப்பகல், அந்த நண்பகல் வேலை இருக்குது பார்த்தீங்களா, 11:45 பகல் 12:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அபிஜித் முகூர்த்தம். இந்த அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் நிறைய பேருக்கு ஒரு சின்னதான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் டெய்லி அதாவது பகல் வேளையில் வரக்கூடிய 11:45 12:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் வேண்ட ஆரம்பித்து பாருங்களேன், கண்டிப்பாக அந்த காரியத்தில் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த முகூர்த்தம் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால தான் இந்த அபிஜித் அப்படிங்கிற ஒரு பெயருக்கே வெற்றிகளை நமக்கு தரக்கூடிய ஒரு நேரம். வெற்றிகள் நமக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும். அபிஜித் முகூர்த்தமாக இருக்கட்டும், அபிஜித் நட்சத்திர நேரமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த வகையில் நமக்கு நாளைக்கு எந்த நேரத்தில் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரம் 4:56 மணிலிருந்து 5:20 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரம் நமக்கு அற்புதமான பிரதோஷ நேரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரதோஷ காலமே டெய்லி வரக்கூடிய 4:30 மணிலிருந்து அந்த 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். இந்த பிரதோஷ நேரமும் வந்திருக்கு, ஆடி பௌர்ணமியும் வந்திருக்கு, நமக்கு இப்படி அபிஜித் நேரமும் வந்திருக்கு. இப்படி எல்லா இறை சக்திகளும் நமக்கு ஒன்று கூடி வரக்கூடிய இந்த 24 நிமிஷ நேரத்தை நம்ம யாருமே தவறவிடக்கூடாதுங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம சரியாக எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்துடைய கடைசி 2 பாதம் இருக்கக்கூடிய நேரமும் திருவோணம் இருக்கக்கூடிய முதல் 2 பாதங்கள், இது 2மே சேர்ந்து இணையக்கூடிய காலம்தான் அபிஜித் நட்சத்திர காலம். நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்கணுமோ, யாரெல்லாம் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுதல்கள் நடக்கணுமோ, காரிய சித்தி வேணுமோ, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் சில லட்சியங்கள் இருக்கும். நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணியும்
அந்த ஒரு டார்கெட் நமக்கு ரீச் பண்ணணும், நம்ம லைஃப்பில் அடுத்த ஒரு ஆம்பிஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினச்சி போராடுறோமோ இந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய உழைப்பையும் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அதில் 200% வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த அபிஜித் நேரமானது நம்ம யாரோ ஒருத்தங்க சொல்லி நம்ம இந்த வழிபாடுகள் நம்ம பண்ணுறதில்ல. இது நம்முடைய மகாபாரதத்தில் அந்த புராணத்திலே இதற்கான ஒரு சூக்ஷ்மமானது சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்திலே குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரை தொடங்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் சகாதேவன் தன்னுடைய எதிரிகளாக இருந்தால் கூட உண்மையை மறைக்காமல் அவங்க வெற்றி பெறக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்புனாராம். இதை பார்த்த கிருஷ்ணன் கௌரவர்கள் அந்த நேரத்தில் போரை தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகுல எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாராம். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி, நம்ம நல்லது நினச்சாலும் நன்மை நடக்கும். அதே நேரம் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு நம்ம கெட்டு ஒரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி கெடுதலாக நீங்கள் நினச்சா கூட அதுவும் அப்படி நடந்துடும். அதனால தான் அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயிலிறகுல அந்த கிருஷ்ண பகவான் மறைச்சி வச்சுக்கிட்டாராம். மறுநாள் போரும் தொடங்குனுச்சு. ஆனால் நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போனதுனால முடிவில் கௌரவர்கள் போரில் தோற்று போயிட்டாங்க. கடைசி இந்த போரெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி தேவர்கள் எல்லாம் மன்றாடி கேட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட, அந்த நட்சத்திரத்தை திருப்பி நீங்கள் அதே இடத்துல வச்சுருங்கன்னு. ஆனால் நமக்கு கலியுகத்தில் ஏதாவது பெரிய பெரிய தவறுகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே நமக்கு அதனுடைய அருள் கிடைக்குமாறு அருள் பாலித்தாராம் பகவான் கிருஷ்ணர். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தாங்க இந்த 24 நிமிடங்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய வேண்டுதலுக்கு நல்ல காரியத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்காக ஒரு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நேரத்தை தயவு செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த நேரத்துக்கு நமக்கு ராகு காலம், யமகண்டம், அது மாதிரி நல்ல நேரம், கெட்ட நேரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் எதை ஆரம்பித்தாலுமே, எந்த ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக நீங்கள் தொடங்குறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க, அப்படி எதை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பித்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளை நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வரக்கூடிய இந்த 24 நிமிஷத்தில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஒரு தீபம் மட்டும், நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் அபிஜித்கான ஸ்துதி இருக்குது, இந்த ஸ்துதியை நம்ம 3 முறை பாராயணம் பண்ணி பகவான் கிருஷ்ணரை வேண்டினாலே போதும். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்ததை துளசி தான். அதனால் துளசி இலைகள் மட்டும் நீங்கள் முன்கூட்டி ரெடி பண்ணிவிட்டு துளசி இலைகள் நம்ம சமர்ப்பித்தா கூட போதும். பஞ்ச பாத்திரத்தில் துளசி இலைகள் மட்டும் வச்சுட்டு இந்த அபிஜித்கான ஸ்துதியை நம்ம 3 முறை நீங்கள் பாராயணம் பண்ணி உங்கள் வேண்டுதலை நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட சொல்லி பாருங்கள். கிருஷ்ணனுடைய படம் இல்லைமா அப்படிங்கிறவங்க பெருமாளை நீங்கள் மனசார நினைக்கலாம். இப்போ சப்போஸ் நாங்கள் பூஜை ரூமில் வீட்டிலலாம் இல்லை, நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம், இல்லை வெளியில் எங்கேயாச்சும் இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த 24 நிமிஷத்தில் மனசில் எப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி மனசு முழுக்க நீங்கள் உங்கள் வேண்டுதலை நீங்கள் நினச்சாலே போதும். கண்டிப்பாக கிருஷ்ணருடைய அருளாலும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியாலும் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயம் நடந்தே தீருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அபிஜித்கான ஸ்துதி. அபஜித ஆகமாந்த தீர அபாஜிதாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவத்தாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவத்தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை தப்பி தவறி கூட யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. கிருஷ்ணருடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நடக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.